தென்றலே மெல்ல பேச சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம குமார் நேரா பழனியோட வீட்டுக்கு போயிட்டு, பழனி என்னைய தெரியலையா? இளமதின்னு ஒரு பொண்ணு காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வந்துச்சு இல்லையா? பரமன்கிறவன காப்பாத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, நானும் இளமதியும் சேர்ந்து போராடி உங்க அம்மாவுக்கு உண்டியல்ல இருக்கிற காசெல்லாம் கொடுத்து காப்பாத்தி, நான் தானே உன்னைய அந்த இளமதி பொண்ணோட அனுப்பி வச்சேன். ஞாபகம் இல்லையா? அப்படின்னு உடனே, அட ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார உள்ளார கூப்பிட்டு பழனி பேச ஆரம்பிக்கிறாப்புல. அதே நேரத்துல பரமன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதே தெரியாது. நம்ம பழனிக்கு வெளியிலேயே ஒளிஞ்சிருக்காப்லையாட்டுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குமார் எல்லாத்தையுமே போட்டு வாங்கிடுறாப்புல. என்னப்பா இளமதியோட நம்பர் இருக்காப்பா? என்கிட்ட நம்பர் இல்லப்பா. அந்த பொண்ணு தான்ப்பா என்னை திருத்துனுச்சு. அதனால அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பேசலாம் அப்படின்னு பார்த்தா அதோட நம்பர் இல்லை. உங்ககிட்டனாச்சும் இருக்கா அப்படின்னா, அந்த பொண்ணை தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த கேஸ் விஷயமா வந்து என்னைய கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழனி எல்லா உண்மையுமே நடக்கிற விஷயம், கலா வந்து மிரட்டினது எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் தான் நம்ம குமார், என்னப்பா எல்லாம் கேட்டுக்கிட்டியா, இப்போ வாப்பா அப்படின்னு உடனே நம்ம பரமன் என்ட்ரி கொடுக்குறாப்புல. பரமனை பார்த்த உடனே பழனிக்கு ஷாக் ஆயிடுது. நம்ம பரம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாப்புல. இருந்தாலும் பழனி பக்கத்திலேயே வந்து மறுபடியும் ஒரு தடவை கேள்வி கேட்குறாப்புல. பழனி வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாப்பா உன் பொண்டாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அழைச்சிக்கிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக உங்கள் அம்மா இப்படி செய்ய சொன்னாங்கன்னு தெரியல. உங்கள் அம்மாவுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஏதோ பிரச்சனையாட்டுக்கு. அதனால தான் என்னைய போலீஸை விட்டெல்லாம் மிரட்டுனுச்சுப்பா. நான் என்ன பண்ண முடியும்? நானும் வாழணும்ல. அதனால தான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன் அப்படின்னு பழனி சொல்லிடுறாப்புல. இப்போ பரமனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நீ அம்மா கிட்ட மட்டும் தயவு செஞ்சு நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு சொல்லிடாத. அதுக்கப்புறம் ஆளை வச்சு என்னை கொன்னுப்புடும் அப்படின்னு பழனி பயப்படுறாப்புல. பரம அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நானும் வந்துட்டு போனதா நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நம்ம குமாருக்கு நம்ம பரம நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதியோட அம்மா அப்பா கிட்ட ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி அந்த தண்டபாணி வீட்டில் இளமதியை பார்த்தேன். இளமதி ஏதோ வட்டிக்கு காசு வாங்கியிருக்க மாட்டுக்கு, அதனால மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நம்ம நர்மதா மூலயமா அவங்களுக்கு தெரிய வருது. அதாவது காந்திமதியோட ஆப்ரேஷனுக்கு தான் இளமதிக்கு வட்டிக்கு காசு வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம காந்திமதியும் அவங்க வீட்டுக்காரரும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பரம சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து நேராக தன்னோட ஃப்ரெண்டு கைப்புள்ள இவங்க கிட்டலாம் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இளமதி தான் என்னைய காப்பாற்றிருக்கு ஜெயிலில் இருந்து அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உடனே, இதுக்கப்புறம்னாச்சும் அந்த இளமதி கிட்ட நல்லா பழகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போ நான் நேராக போய் எல்லா விஷயத்தையும் இளமதி கிட்ட சொன்னேன் அப்படின்னா இளமதி சந்தோஷப்படும். ஆனால் அம்மா ஏற்கனவே ஒரு இதில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. முதல்ல இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சித்தார்த்துக்கு முதல்ல நல்லபடியாக கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பரம வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதைக்கு தனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறத மறைக்கிறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இளமதியோட அப்பா அம்மா இளமதியை கூப்பிட்டு தன்னோட சொத்து பத்திரத்தை கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப தான், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எங்களுக்காக நீ போய் அந்த தண்டாபாணிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கல, இந்தா இதை விற்றுட்டு அந்த பணத்தெல்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இளமதி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.